வணக்கம் நண்பர்களே, இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு, நீங்க ஒரு மாணவனா இருந்தாலும் சரி, இல்ல புதுசா எதையாவது கத்துக்க நினைக்கிற ஒரு ஆளா இருந்தாலும் சரி, உங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நாம தினமும் ஏதோ ஒரு விஷயத்த படிக்கிறோம், யாரோ பேசுறத கேட்கிறோம். ஆனா அதை வெறுமனே ஒரு செய்தியா மட்டும் கடந்து போகாம எப்படி நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கிறது, அதாவது பாசிவ் ரீடிங் அப்படின்னு சொல்ற அந்த வெறும் வாசிப்ப எப்படி ரொம்ப எஃபெக்டிவான குறிப்புகள் எடுக்கும் கலையா மாற்றுவது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா புரிஞ்சுக்க போறோம். சரி, தாமதிக்காம நம்ம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட கேள்வி கண்டிப்பா நம்ம எல்லார் மனசுலயும் எப்போதாவது ஒரு முறை வந்திருக்கும் இல்லையா? வகுப்பறையில ஆசிரியர் பாடம் நடத்தும் போது, இல்லனா நாமளே ரொம்ப ஆர்வமா ஒரு புதிய புத்தகத்தை படிக்கும் போது, அந்த நிமிஷத்துல நமக்கு எல்லாமே ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆஹா, இது இவ்ளோ சுலபமா, இது எனக்கு எப்பவுமே மறக்காது அப்படின்னு நாம ரொம்ப கான்பிடென்டா நினைப்போம். ஆனா சரியா ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த பாடத்தை எடுத்து பார்த்தா என்ன ஆகும்? நம்ம மூளையில ஒரு சின்ன விஷயம் கூட இருக்காது. எல்லாமே சுத்தமா அழிஞ்சு போய் ஒரு பெரிய வெற்றிட மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். அடப்பாவுமே, அன்னைக்கு அவ்வளவு நல்லா புரிஞ்சதே, இப்ப எப்படி எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு எப்பவாவது நீங்க விரக்தியில யோசிச்சிருக்கீங்களா? பகுதி 1, மறதி எனும் பெரும் சிக்கல். இந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு ஒண்ணு இருக்கு. ஒரு பக்கம் கவனிக்கும் போது நமக்கு ஏற்படுற எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு மாயை, இன்னொரு பக்கம் ஒரு வாரம் கழிச்சு ஏற்படுற எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற அந்த கசப்பான நிஜம். இந்த ஒரு முரண்பாடு தான் நம்மள பல நேரங்கள்ல ரொம்பவே சோர்வடைய செய்யுது. ஆனா நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஏதோ உங்களுக்கு மட்டுமே நடக்கிற, உங்க மூளைக்கு மட்டுமே இருக்கிற ஒரு தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது உலகத்துல இருக்கிற பெரும்பாலான மாணவர்கள் தினமும் ஃபேஸ் பண்ற ஒரு மிக சாதாரணமான விஷயம் தான். இந்த மறதிக்கு காரணம் நம்ம மூளையோட குறைபாடு இல்ல. தகவல் நம்ம மூளைக்குள்ள போகுது, ஆனா அது அங்கே நிலைத்து நிக்கிறது இல்ல. சொல்ல போனா இது ஒரு ஓட்டையான பாத்திரத்துல தண்ணியை நிரப்புற மாதிரி தான். அப்போ இதுக்கான உண்மையான காரணம் தான் என்ன? நாம ரெஃபர் பண்ற மூலக்கட்டுரை இதுக்கான ஒரு பர்ஃபெக்டான டயக்னோசிஸ் கொடுக்குது. நாம தகவல்களை வெறுமன வாசிக்கிறோம் அல்லது யாரோ சொல்றத காது கொடுத்து கேட்கிறோம், அவ்வளவுதான். அந்த தகவலை நம்ம மூளை தற்காலிகமா ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரியா மட்டுமே சேமிச்சு வைக்குது. அத ஒரு நிரந்தர நினைவா, லாங் டேர்ம் மெமரியா மாத்தணும்னா நாம அந்த தகவலை நம்ம கைகளால ஒரு பிசிக்கலான செயல்பாட்டின் மூலமா குறிப்புகளா, அதாவது நோட்ஸா மாத்தணும். அப்படி மாத்துறதுதான் இங்க பிரச்சனை. ஒரு சிறந்த மாணவனா இருக்கணும்னா வெறும் படிப்பதோட மட்டும் நிறுத்தாம நோட்ஸ் எடுக்கிற அந்த பழக்கத்தை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஒண்ணுதான் இந்த மறதிக்கான நிரந்தர மருந்து. அடுத்து பகுதி 2. அப்படியே காப்பி பண்ணாதீங்க, சுருக்கமா எழுதுங்க. நோட்ஸ் எடுக்கிற முறை எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். நோட்ஸ் எடுக்க சொன்ன உடனே நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஆசிரியர் சொல்றதையோ இல்ல புத்தகத்துல இருக்கிறதையோ அப்படியே வரிக்கு வரி ஒரு வார்த்தை கூட மாறாம காப்பி பண்ணி எழுதுறது. இதத்தான் பலரும் நோட்ஸ் எடுக்கிறதுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படி நீங்க ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி வரிக்கு வரி எழுதினா அதற்கும் ஏற்கனவே பிரிண்ட் ஆகி வந்திருக்கிற ஒரு புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? ரெண்டுமே ஒண்ணுதான். அது வெறுமனே ஒரு பிரிண்டட் புக் போலதான் இருக்குமே தவிர இதனால உங்க மூளைக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் கிடைக்க போறதில்ல. கடைசியில உங்களோட உழைப்பும் உங்க நேரமும் வீணாகமே தவிர வேற எந்த பிரயோஜனமும் இல்ல. இதனாலதான் இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட நம்ம கவனிக்கணும். தகவலை அப்படியே டிரான்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. புரியும்படி சொல்லணும்னா, ஒரு விஷயத்த படிச்ச உடனே அது உங்க மூளைக்கு எப்படி புரிஞ்சதோ அந்த புரிதலை உங்க சொந்த மொழியில, உங்க சொந்த வார்த்தைகள்ல ரொம்ப சுருக்கமா எழுதுங்க. ஒரு பெரிய பேராகிராஃப படிச்சுட்டு அதுல இருக்கிற மைய கருத்தை மட்டும் வடிகட்டி உங்க ஸ்டைல்ல நீங்க எழுதும்போது உங்க மூளை ரொம்பவே விழிப்படையுது. இதுல நீங்க எந்த அளவுக்கு சுருக்கமா எழுதுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸ் தான் உண்மையான கற்றல். சரி, இப்போ பகுதி 3க்கு வரலாம். மைண்ட் மேப் ரகசியம், அதாவது காட்சி வழியா எப்படி கத்துக்கிறதுன்னு பாப்போம். மூலக்கட்டுரை ரொம்பவே வலியுறுத்துற ஒரு அற்புதமான முறைதான் இந்த மைண்ட் மேப் அல்லது வரைபடங்களை பயன்படுத்துறது. ஒரு பெரிய சிக்கலான கருத்தை விளக்குறதுக்கு நீளமான பாரம்பரிய பத்திகளை எழுதிக்கிட்டு இருக்காம சில அம்புக்குறிகள், வட்டங்கள், சின்ன சின்ன பாக்ஸ்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி ஒரு தகவலோட ஃப்ளோவை ஒரு பேப்பர்ல மேப் மாதிரி வரைகிறதா இந்த முறை. இது பாக்குறதுக்கு ஒரு பெரிய சிலந்தி வட மாதிரி இருக்கலாம், ஆனா தகவல்களுக்கு இடையே உள்ள தொடர்புகளை ரொம்ப கிளியரா உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற ஒரு பவர்ஃபுல் கருவி இது. இந்த மைண்ட் மேப் கான்செப்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு இது ரொம்ப பிரமாதமா விளக்குது பாருங்க. ஒரு பெரிய பேராகிராஃபை எழுத்துக்களா படிக்கும் போது அதை ப்ராசஸ் பண்ண நம்ம மூளை ரொம்பவே கஷ்டப்படும், சீக்கிரமாவே சோர்வடைஞ்சிடும்.
ஆனா அதே விஷயத்த ஒரு சின்ன டயக்ராமா மாத்தி பாருங்க, நம்ம மூளை அதை ரொம்ப சீக்கிரமா ஒரு புகைப்படத்தை கேப்சர் பண்ற மாதிரி அப்படியே உள் வாங்கிக்கும். வார்த்தைகளை விட இந்த மாதிரி வரைபடங்கள் மூளைக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க கூடிய ஒரு லாங்குவேஜ். அதனாலதான் இந்த சின்ன வரைபடங்கள் மூளையில இவ்ளோ வேகமா பதியுது. பகுதி 4. நிறங்கள் மூலமா நினைவாற்றலை அதிகரிக்கிற முறை. இதுக்கான டூல்ஸ் என்னென்ன? நோட்ஸ் எடுக்கும்போது எப்பவுமே அந்த ஒரே ஒரு சாதாரண நீல நிற பேனாவை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சில முக்கியமான பிசிக்கல் டூல்ஸை நீங்க பயன்படுத்தணும்னு கட்டுரை திட்டவட்டமா சொல்லுது. அது என்னன்னா, வெவ்வேறு நிறங்கள்ல இருக்கிற கலர் பேனாக்கள், அப்புறம் நல்ல பிரைட்டான ஹைலைட்டர்கள். உடனே ஓஹோ, நோட்ஸ அழகா டெக்கரேட் பண்ண சொல்றாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. இது அழகுக்காக இல்லங்க. இந்த நிறங்கள் ஒவ்வொன்றும் உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் மாதிரி வேலை செய்யும். எந்தெந்த பாயிண்ட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு மூளைக்கு அலர்ட் கொடுக்கிற கருவிகள் தான் இந்த கலர் பேனாக்களும் ஹைலைட்டர்களும். இந்த நிறங்களை நாம ஏன் யூஸ் பண்ணணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணம் என்ன தெரியுமா? ஒரு வாரம் கழிச்சோ இல்ல எக்ஸாமுக்கு முதல் நாளோ நீங்க அந்த நோட்ஸை திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது உங்க கண்கள் அந்த பக்கம் முழுக்க இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் தேடி படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. எந்த வார்த்தைகளை நீங்க ரெட் கலர்லயோ இல்ல நியான் ஹைலைட்டர்லயோ மார்க் பண்ணிருக்கீங்களோ அந்த முக்கியமான விஷயங்கள் மட்டும் உங்க கண்ணுல சட்டுன்னு பழிச்சுன்னு படும். இது உங்களோட ரிவிஷன் நேரத்தை அப்படியே பல மடங்கு மிச்சப்படுத்துது. பகுதி 5. தேர்வு நேரத்தின் நண்பன். இது தாங்க இந்த மொத்த ப்ராசஸோட கிளைமேக்ஸ். எக்ஸாம் நெருங்கும் போது எல்லா மாணவர்களுக்கும் வர அந்த மாபெரும் மன அழுத்தம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஐயோ, நாளைக்கு எக்ஸாம இந்த மொத்த புத்தகத்தையும் இன்னைக்கு நைட் எப்படிடா ரிவைஸ் பண்றது அப்படிங்கிற அந்த பயம் இருக்குல்ல. ஆனா நீங்க இந்த மாதிரி உங்க கைப்பட சிறப்பான குறிப்புகளை எடுத்திருந்தீங்கன்னா எக்ஸாம் நேரத்துல நீங்க அந்த பெரிய புத்தகத்தை தொட வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுடைய அந்த சின்ன நீங்களே உருவாக்குன குறிப்புகளை மட்டும் ஒரு வாட்டி புரட்டி பார்த்தாலே போதும். அந்த நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த நிம்மதி அளப்பரியது. இந்த குட்டி குட்டி நோட்ஸ் உங்க மூளையில ஒரு மேஜிக் ட்ரிகர் மாதிரி செயல்படும். அதாவது அந்த மைண்ட் மேப்ல இருக்கிற ஒரு சின்ன அம்புக்குறியையோ இல்ல நீங்க ஹைலைட் பண்ண ஒரு முக்கியமான வார்த்தையோ பார்த்த மாத்திரத்திலேயே என்ன நடக்கும் தெரியுமா? அதோட தொடர்புடைய அந்த மொத்த பாடமும் அதை நீங்க கிளாஸ்ல கவனிச்ச அந்த நாளும் ஆசிரியர் சொன்ன அந்த உதாரணமும் உங்களுக்கு ஒரு நொடி பொழுதுல அப்படியே கண் முன்னாடி வந்து நிற்கும். இந்த ஒரு ட்ரிகர் ஒரு ஸ்பார்க் மாதிரி எக்ஸாம் நேரத்துல உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இந்த மூலக்கட்டுரையின் முடிவை நெருங்கும் போது சுருக்கமா நோட்ஸ் எடுக்கிறதுனால கிடைக்கிற 2 மிகப்பெரிய பலன்களை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. முதல் பெனிஃபிட், இது உங்களுடைய நேரத்தை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிச்சப்படுத்துது. நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு மணிக்கணக்கா செலவிட வேண்டியதில்லை. 2வது பெனிஃபிட், ஒரு விஷயத்த உங்க சொந்த மொழியில வரைபடங்களா மாத்தி நீங்க எழுதும் போது அந்த சப்ஜெக்ட் மேல உங்களுக்கு இருக்கிற அந்த கோர் அண்டர்ஸ்டாண்டிங் பல மடங்கு அதிகமாகுது. இது சும்மா மனப்பாடம் பண்றது இல்ல, உண்மையான புரிதல். சரி, இதுவரை நாம கத்துக்கிட்டத ஒரு 3 பொன்னான விதிகளை சுருக்கமா தொகுத்து பார்ப்போம். இனிமேல் பழையபடி வரிக்கு வரி படிக்கிறத விட்டுட்டு இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ரூல் நம்பர் 1, எதையும் காப்பி அடிக்காம உங்களுக்கு புரிஞ்சத உங்க சொந்த மொழியில ரொம்ப சுருக்கமா எழுதுங்க. ரூல் நம்பர் 2, பெரிய பெரிய பேராகிராஃப்களை தூக்கி போட்டுட்டு மைண்ட் மேப் மாதிரியான வரைபடங்களை பயன்படுத்துங்க. ரூல் நம்பர் 3, உங்க மூளைக்கு அலர்ட் கொடுக்க முக்கியமான விஷயங்களை கலர் பேனாக்களால ஹைலைட் பண்ணுங்க. இந்த 3 ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கத்துக்கிற விதமே கம்ப்ளீட்டா மாறிடும். Are you ready? இப்போ கடைசியா ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் இன்னைக்கு எந்த பாடத்திலிருந்து உங்களோட முதல் நோட்ஸே எடுக்க போறீங்க? நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த வாரம் பாத்துக்கலாம்னு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கே இப்போவே உங்க கைப்பட சுருக்கமான நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமா கமெண்ட்ல கேளுங்க. இந்த ஆழமான அலசல்ல என்னோட இணைந்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.